أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على حي إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபீன்கள், நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமிகு வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளி வாயிலை இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹும் அவனுடைய தூதரும் என்ன கட்டளைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்களோ அந்த கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை விட்டும் விலகி தூரமாகி தவிர்ந்து வாடுமாறு கூறியிருக்கிறார்களோ அந்த விடயங்களை விட்டும் விலகி தூரமாகி தவிர்ந்து வாடுமாறு முதல் எனக்கும் அடுத்தாமையாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் யாரளவிலும் தேவையாகக்கூடியவனும் அல்ல. உலகிலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அவனளவில் தேவையாகக்கூடியவை என்ற ஈமானிய உணர்வோடு முஸ்லிம் சமூகமாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று சர்வதேசத்திலே முஸ்லிம் உம்மா பல்வேறுபட்ட இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கலிமா சொன்ன
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் மிக மோசமான முறையிலே, மிக படுபயங்கரமான நிலையிலே ஷஹாதத்துடைய அந்தஸ்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் மிக மோசமான இன சுத்திகரிப்பை அந்த பூமியிலே, பலஸ்தீனுடைய பூமியிலே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் உலகத்தில் பல்வேறுபட்ட இடங்களில் அல்லாஹுடைய இயற்கை அனர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட அனர்த்தங்கள், பூகம்பம், நிலநடுக்கம் என்று பல்வேறுபட்ட அல்லாஹுடைய அந்த அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போன்று இன்று எமது நாட்டிலும் எமது பிரதேசத்திலும் குறிப்பாக பல்வேறுபட்ட திடீர் மரணங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இளவயது மரணங்கள். எங்களோடு காலையிலே கதைத்துக் கொண்டிருந்தவர், பேசிக் கொண்டிருந்தவர், மாலையிலே ஜனாசா என்கின்ற செய்தியை கேட்டு அதிர்ச்சியூட்டுக் கொண்டிருக்கிறோம். சிறு குழந்தைகள், பாடசாலை மாணவர்கள். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த திடீர் மரணங்கள் என்று நாங்கள் சொல்கின்ற அல்லது இளம் வயது மரணங்கள் என்று நாங்கள் சொல்கின்ற இந்த மரணங்கள், இதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? இஸ்லாம் இதை எப்படி பார்த்திருக்கிறது? ஒரு மனிதனுடைய மௌத்து அதை எப்படி இஸ்லாம் பார்க்கிறது? அதே நேரம் உலகத்திலே வாழுகின்ற போது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அதி உயர் அருட்கொடை நிஅமத், அவனுடைய ஆரோக்கியம், அவன் சுகமாக இருப்பது, நிம்மதியாக இருப்பது, இவைகள் தொடர்பான ஒரு பார்வை கட்டாயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். சர்வதேசத்திலே முஸ்லிம் சகோதரர்கள் ஜனாசாக்களாக அந்த மரணத்தை நோக்கி, மன்னரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அதே நேரம் எமது பிரதேசத்திலும் எமது நாட்டிலும் பல்வேறுபட்ட மரணங்களை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், கலந்து கொண்டு வருகிறோம். ஜனாசா நல்லடக்கங்களிலும் ஜனாசா தொழுகைகளிலும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய ஒரு புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் அதி உயர் தொழில்நுட்பம், விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த யுகத்தில் இந்த மரணங்களை, இளம் வயது மரணங்களை, திடீரென்று ஏற்படுகின்ற மரணங்களை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? அது தொடர்பாக இன்றைய இந்த குத்துபாவில் உங்களோடு சுருக்கமான சில தகவல்களை எங்களை அனைவர்களுடைய சிந்தனைக்காக பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று கருதுகிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கு மௌத் இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இந்த சந்தேகமும் இல்லாத, இந்த விஞ்ஞானத்தாலும் அதி உயர் தொழில்நுட்பத்தாலும் நிறுத்த முடியாத, கட்டுப்படுத்த முடியாத ஒன்று மரணம். அது எல்லோரும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மௌத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை படைக்கின்ற தாயுடைய கற்பப்பையிலே இருக்கின்ற போது அவனுக்கு எழுதப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், அவன் நுதுபாவாக, அவன் அலகாவாக ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி 4 மாதங்களில் அவனுக்கு ரூஹ் ஊதப்படும்.
ஒரு மலக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரூகை ஊதுவதற்காக அனுப்புகிறார். அப்போது அந்த மலக்கு 4 விடயங்களை அந்த தாயுடைய கற்பப்பையில் இருக்கின்ற பிள்ளைக்கு எழுதுகிறார். அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிகத்பி ரிஸ்கிஹி, அந்த பிள்ளையுடைய எவ்வளவு உலகத்திலே சாப்பிடும் அதனுடைய ரிஸ்க், அதனுடைய அமல், என்னென்ன வேலைகள் இந்த உலகத்திலே செய்யும், அது ஷகியா சயீத், அது சீதேவியா அல்லது மூதேவியா. 4வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனுடைய அஜலும் எழுதப்படுகிறது. எனவே நாங்கள் திடீர் மரணங்கள் என்று சொன்னாலும், இளம் வயதிலே மரணிக்கிறார்கள் என்று சொன்னாலும், அல்லாஹ்வுடைய அஜல், அல்லாஹ்வுடைய கலா அது எழுதப்பட்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே இந்த புரிதல், இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திடீரென்று எங்களோடு கதைத்துக் கொண்டு, பேசிக்கொண்டு, உறவாடிக்கொண்டு, பழகிக்கொண்டு இருக்கின்ற ஒருவரை ஜனாசாவாக மரணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறான். இவ்வாறுதான் இந்த உலக வாழ்க்கை அற்ப சொற்பமானது, நிரந்தரமற்றது. நிரந்தரமான மறுமை வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த ஜனாசாக்கள் எங்களுக்கு கண்ணெதிரே கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மௌத்து வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய அஜல், அவனுடைய காலம் முடிவடைந்து விட்டால் ஒரு வினாடியும் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது. வலிகுல்லி உம்மத்தின் அஜல் ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். உங்களுக்கு உங்களுடைய முடிவு வந்து விட்டால், உங்களுடைய அஜல் வந்து விட்டால், லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், உங்களுடைய அந்த மரணம், மன்னரை, உங்களுடைய மன்னரை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை பிற்படுத்தப்பட மாட்டார். இருந்தாலும் கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழுகின்ற போது மரணிக்க வேண்டும், எனக்கு மரணம் வந்து விட வேண்டும் என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்யவில்லை. மாற்றமாக பின்வரக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களையும் நாங்கள் பார்க்கும்போது, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஆகப்பெரிய அருட்கொடை, ஆகப்பெரிய நியமத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உலகத்திலே வாழுகின்ற போது அவன் ஆரோக்கியமாக, சுகதேவியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்வதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக, நியமத்தாக சொல்கிறார்கள். ரசூல் சொன்னார்கள், நியமத்தான் மக்பூன் ஃபீஹிமா கதீரு மினன் நாஸ், 2 அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடைகள் இருக்கின்றன, அதிலே மக்கள் கவனீனமாக இருக்கிறார்கள். அதில் ஒன்று ஆரோக்கியம் என்று சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னர் மஸ்ஜிது நபவியிலே குத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அழுது கொண்டு சொன்னார்கள், இதே நாளில், இதே மிம்பரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம் துது ஷையன் பஅத கலிமத்தில் இக்லாஸ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த கலிமாவுக்கு பின்னர் அல்லாஹ் எந்த ஒன்றையும் வழங்கவில்லை. மிதுலல் ஆஃபியா, ஒரு மனிதனுக்கு வழங்கியிருக்கின்ற உடல் ஆரோக்கியத்தை தவிர, கலிமாவுக்கு பின்னர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த இக்லாஸ் என்கின்ற கலிமாவுக்கு பின்னர் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற, ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற ஆகப்பெரிய அன்பளிப்பு, அருட்கொடை, நியமத் சொன்னார்கள் அல் ஆஃபியா, ஆரோக்கியம் என்று சொல்கிறார்கள். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் கேட்பார்கள், மாலையிலும் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திரு. காலையிலும் கேட்பார்கள், மாலையிலும் கேட்பார்கள். மரணம், மௌத்து அது எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான்
கலா கதிருக்கும் உலக வாழ்க்கைக்கும் இடையிலான தொடர்பாடல். நாங்கள் எனக்கு கலா அது இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது, நான் விரும்பியபடி நான் நடந்து கொள்ளலாம், இல்லை. கலா கதிர் என்று இருக்கிறது, அதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனால் உலகத்திலே அல்லாஹ் தெரிவை தந்திருக்கிறான், இக்தியாரை தந்திருக்கிறான். ஒரு மனிதன் நல்லவனாகவும் வாழலாம், கெட்டவனாகவும் வாழலாம். அவனுக்கு ஒரு தெரிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே கொடுத்திருக்கிறான். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழுகின்ற போது மிக பிரதானமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திரு, ஆரோக்கியத்தை தந்திரு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியிலே கேட்கப்படுகின்ற துஆவை அல்லாஹ் தட்ட மாட்டான். லா யுரத்து துஆ பைனல் அதானி வல் இகாமா. அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் கேட்கப்படுகின்ற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் விடுவதில்லை என்று சொன்னபோது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், வாலு ஃபமாதா தகூல் யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன கேட்க வேண்டும்? அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஸலுல்லாஹல் ஆஃபியா, ஆரோக்கியத்தை கேளுங்க என்றார். கண்ணியமானவர்களே, பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், கௌரவம் இருக்கலாம், ஆகப்பெரிய உலகத்துடைய நியம தரக்கூடிய என்ன தெரியுமா? அதுதான் ஆரோக்கியம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம ஆஃபினி பி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி பி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி பி பஸரி. யா அல்லாஹ், எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்து, உடம்பிலே ஆரோக்கியத்தை தந்திரு. அல்லாஹும்ம ஆஃபினி பி சம்இ, என்னுடைய செவி மடுத்தலிலே ஆரோக்கியத்தை தந்திரு. அல்லாஹும்ம ஆஃபினி பி பஸரி, என்னுடைய பார்வையிலே ஆரோக்கியத்தை தந்திரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளாந்தம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார். இன்ன அவ்வல மா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான பிரியங்களே, சகோதரர்களே, தரப்பட்டிருக்கின்ற இந்த ஆரோக்கியத்தை, இந்த நியமத்தை, இந்த அருட்கொடையை பராமுகம் செய்வோமாக இருந்தால், கவனையினமாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால், கணக்கெடுக்காமல் உலகத்திலே நாங்கள் நடப்போமாக இருந்தால், தந்த பாக்கியத்தை அபாக்கியமாக கருதுவோமாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். தப்ப முடியாது, தப்பிக்க முடியாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அவ்வல மா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமா அய்யுகால் லஹு அலம் நுஸிஹ லக ஜிஸ்மக். அல்லாஹ் மறுமை நாளிலே கேள்வி கேட்பான், உனக்கு ஆரோக்கியம் தந்திருந்தேன், உன்னுடைய பார்வை, உன்னுடைய கேட்டல், உன்னுடைய நடத்தை, உன்னுடைய கை, இதனை நீ எப்படி பயன்படுத்தினாய்? கேட்கப்படும் சகோதரர்களே, மறுமையிலே சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நயீம். குர்ஆன் சொல்கிறது, ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்ல, ஆரோக்கியமாக இருப்பதை துஷ்பிரயோகம் செய்தால், கவனீனமாக இருந்தால், நான் பின்னால் சொல்லுவேன் என்னென்ன கவனீனங்களை நாங்கள் விட்டுக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு படுமோசமாக எங்களுக்கு அல்லாஹ் தந்த நியமத்தை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நயீம். குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு அல்லாஹ் தந்த நியமத்துகளை பற்றி அல்லாஹ் கேட்பான். சகோதரர்களே, பதில் சொல்லியாக வேண்டும். அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் ضعீஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல. மூமினாக இருக்கலாம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் சக்தி மிக்கவர்கள், பலமிக்கவர்கள், ஆரோக்கியமான மூமின் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல் முஃமினுல் கவி, பலமான மூமின் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன். எனவே இன்று நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்குகின்ற, ஆரோக்கியத்துக்கு வேட்டு வைக்கின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மிக கவனமாக கேட்க வேண்டும், மிக அவதானமாக கேட்க வேண்டிய ஒரு பகுதி இது. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, உலகத்திலே இன்று
நோய்கள் என்று நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்ற இரண்டு வகையான நோய்கள் இருக்கின்றன. ஒன்று தொற்று நோய்கள், இன்னொன்று தொற்றா நோய்கள். விஞ்ஞான ரீதியாகவும் இது சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை பிரயோகம். இந்த உலகத்தில் உலக சுகாதார அமைப்பினுடைய கருத்தின் பிரகாரம் 89% தொற்றா நோய்களினால் மரணத்தை எய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான பிரியவுகளை சகோதரர்களே, இந்த ஆரோக்கியத்தை பால்படுத்துகின்ற அல்லது சீர்குலைக்கின்ற என்னென்ன வகையான ஏற்பாடுகளில் நாங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். எதனால் இந்த ஆரோக்கியம் கெடுகிறது? அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டுமே. ஏன் நாங்கள் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம்? எந்த ஒரு வீட்டிலும் எங்களுடைய வீட்டிலே எந்த ஒரு நோயாளியும் இல்லை, எல்லோரும் சுகதேவிகள். எந்த வீடு சொல்ல முடியும் சகோதரர்களே? இந்த வீட்டிலே சொல்ல முடியும். ஒரு காலத்திலே நோய் என்று வரும்போது முதுமையை சொல்லுவோம், 60-70 வயதை அடைந்ததன் பின்னால். ஆனால் இன்று சிறு குழந்தை முதல், பச்சிலம் பாலகன் முதல், பிறந்த குழந்தை முதல் இன்று பிள்ளைகள் நோய்களினால் பாதிப்படைந்திருக்கின்றன. மிக மோசமான நோய்களினால், தீராத நோய்களினால், மருந்து இல்லை என்று சொல்லுகின்ற நோய்களினால். மிக பிரதானமான சில அம்சங்களை உங்களோடு இந்த குறுகிய நேரத்திலே பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று கருதுகிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த திடீர் மரணங்கள் அல்லது இளம் வயது மரணங்கள் என்று நாங்கள் சொல்கின்ற, எங்களோடு ஒன்றாக இருந்து, ஒன்றாக பழகி, ஒன்றாக கதைத்துக் கொண்டிருந்தவர்களுடைய மரணங்களுடைய அந்த விகிதாசாரத்தை எடுத்து பார்க்கும் போது ஒரு கூட்டத்தினர் விபத்துக்களினால் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சமூகத்தினர் தொற்றாத நோய்கள், நாட்பட்ட நோய்கள் என்று சொல்லுகின்ற நோய்களினால் மரணத்தை எய்து கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருளினால், அதனுடைய தாக்கத்தினால் ஒரு சமூகத்தார் மரணத்தை எய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இஸ்லாம் இதனை எப்படி பார்க்கிறது? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகதி வஹ்சினு, இந்த வசனத்தை எழுதி ஒவ்வொரு நாளும் காட்சிப்படுத்துகின்ற அமைப்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகதி வஹ்சினு, குர்ஆனுடைய கட்டளை. உங்களை நீங்கள் அழிவுக்கு உட்படுத்தி விடாதீர்கள், உங்களை நீங்கள் நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்கள் நோயாளியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உடல் ஆரோக்கியத்தை கெடுப்புகின்ற வகையிலே நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். குர்ஆனுடைய வசனம் வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் தன்னை, தன்னுடைய உயிரை, தன்னுடைய உடலை மதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து சொன்ன உபதேசத்தில் மிக பிரதானமான அம்சம் ஒவ்வொரு மனுடைய மானம், மரியாதை, இரக்கம், அவனுடைய உயிர் மிக பிரதானமானது. நான் வேண்டிய மாதிரி நான் நடக்கலாம், நான் வேண்டிய மாதிரி செய்யலாம், இல்லை. நான் ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே என்னுடைய உடலுக்கு, என்னுடைய கண்ணுக்கு, என்னுடைய பார்வைக்கு, என்னுடைய காதுக்கு, என்னுடைய கேட்டலுக்கு நான் தான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன். மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த வகையிலே தான் இந்த விபத்துக்களினால் இன்று உலகத்திலே, இலங்கையிலே 2024ஆம் ஆண்டு ஆவின் பிரகாரம் சுமார் 24,859 விபத்துக்கள் இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கின்றன. சுமார் 25,000 விபத்துக்கள் இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கின்றன. 6,000க்கும் மேற்பட்டவர்கள் மரணத்தை எய்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான பெரியவர்களே, என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹ் எங்களுக்கு அறிவை தந்திருக்கிறான், புத்தியை தந்திருக்கிறான், அதற்கான சட்ட ஒழுங்கை தந்திருக்கிறான். எனவே வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, மிக கவனமாக இருக்க வேண்டும். அது என்ன செய்வது?
எனக்கு எனக்கு என்னுடைய பெருமை, என்னுடைய துணிவு, என்னுடைய துணிச்சல் இல்லை சகோதரர்களே. ஒரு காலமும் இஸ்லாம் தன்னை அழிவுக்கு உட்படுத்துவதை விரும்பவில்லை. எனவே இந்த நிறைய இளம் வயது வாலிபர்கள் இளம் வயது மரணங்களை ஆய்வு செய்ய பார்க்கும் போது இந்த விபத்துக்களினால் மிக மோசமான வாகன அந்த ஓட்டத்தினால் விபத்துக்குள்ளாகி இருக்கிறார். பெற்றோர்களும் உடந்தையாக இருக்கிறார். தப்ப முடியாது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யதி. என்ன செய்வது? பிள்ளை வாங்கி கேட்கிறான். இப்போது உங்களுக்கு தெரியும், ஒரு 7-8 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன், ஒரு சிறுவன் அதிவேக நெடுஞ்சாலையிலே ஒரு வாகனத்தை ஓடிச் சென்றிருக்கிறான். இன்று நாட்டிலே பேசுபொருளாக அது மாறி இருக்கிறது. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, உயிர் என்பது அது உச்ச முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று. ஒருவரை கொலை செய்தால் கொலைக்கு கொலை என்று பழி, அந்த தூரம் இஸ்லாம் ஒரு உயிரை மதித்திருக்கிறது. எனவே இப்படி தாண்டோன்றித்தனமாக இதனை கட்டுப்படுத்துகின்ற பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. வீதி ஒழுங்குகளை பேணாமல் முறைகேடாக இவ்வாறான சாரதிகள் இவ்வாறான பயணங்களை மேற்கொள்கின்றவர்களை அடையாளப்படுத்துகின்ற பொறுப்பு ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கிறது. எனவே வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹ்லுகதி வஹ்சினு, நீங்கள் உங்களை அழிவுக்குட்படுத்த வேண்டாம், குர்ஆனுடைய வசனம். எனவே கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, எனவே இந்த விபத்துக்களினால் பல்வேறுபட்ட மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். என்ன செய்வது? வயதுக்கு வந்து விட்டான், வாங்கி கேட்கிறான், விலை உயர்ந்த வாகனங்கள். இல்லை சகோதரர்களே, தப்ப முடியாது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யதி. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் உங்களால் பராமரிக்க முடியவில்லை என்றால் யார் வந்து பராமரிக்க போகிறார்கள்? யார் கட்டுப்படுத்த போகிறார்கள்? யார் அவதானிக்க போகிறார்கள்? உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய பிள்ளை அது. எனவே இது மிக பிரதானமான ஒரு பகுதி. 6000க்கும் மேற்பட்டவர்கள் விபத்துக்களினால் மரணத்தை எய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் எமது பிரதேசத்திலே நடைபெற்ற நிறைய சம்பவங்களை எங்களால் கூற முடியும். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போன்று இது கலா. என்ன செய்வது? இல்லை சகோதரர்களே, கலா கதிர் இருக்கிறது, அஜல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் புத்தியை தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அஜல் தானே, காலம் வந்தால் முடிவடையத்தானே வேண்டும். எனக்கு மரணம் எப்படி வேண்டுமென்றாலும் வரத்தானே வேணும். இல்லை, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. நபி அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை கேட்டார்கள், உடல் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்தார்கள். எனவே இதில் மிக கூடிய கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, இரண்டாவது பகுதி எங்களுடைய லைஃப் ஸ்டைல், எங்களுடைய வாழ்க்கை. அப்படி தடம் புரண்டு போய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான தொற்றா நோய்களுடைய அடிப்படை என்ன தெரியுமா? உள ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை. அது பல்வேறுபட்ட நாட்பட்ட நோய்களுக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கிறது. இது வைத்தியம், இது சுகாதாரத்துடையோடு சேர்ந்த தகவலாக இருந்தாலும் இதுதான் உண்மை. உள ரீதியான மன ரீதியான பிரச்சனை அவனை இந்த இப்படியான இதய நோய், இவ்வாறான சுவாச நோய், அதிகமாக மரணங்களை ஏற்படுத்தக்கூடிய நோய்களுக்கு அவனை கொண்டு, ஏன் இந்த சீனி என்கின்ற சுகர் என்கின்ற இந்த டயபெட்டிஸ் அந்த நோய் கூட அதனுடைய அடிப்படையை பார்த்தால் அவனுடைய உள ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை அவனை கொண்டு போய் சேர்த்து. என்ன காரணம்? கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, பிரச்சனையை சொல்லுவது நோக்கம் அல்ல. இஸ்லாம் இவைகளை எப்படி பார்த்திருக்கிறது? நாங்கள் எங்கே இருக்கிறோம்? 2080 ஆண்டு வருகின்ற போது 18க்கும் 40க்கும் வயதுக்குட்பட்டவர்களுடைய மக்கள் தொகை
60 வயதுக்கு மேற்பட்டவருடைய தொகையை விட அப்படியே குறைந்து விடும் என்று ஆய்வு சொல்கிறது. உலக WHO ஆய்வு நீங்கள் பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம், தேடி பாருங்கள். இந்த மரணங்கள், இந்த திடீர் மரணங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற இளம் வயது மரணங்கள் என்று சொல்லுகின்றதனுடைய எதிர்வு கூறல்களை எடுத்து பார்த்தால் மிக மோசமான விளைவுகளை இந்த நாடு சந்திக்கும், இந்த உலகம் சந்திக்கும், நாங்களும் சந்திப்போம். கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, எனவே இந்த மன ரீதியான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணங்களை எடுத்து பார்க்கும் போது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், காலையிலே எழுந்தது முதல் அவன் இரவிலே தூங்கும் வரைக்கும் ஒரு முறையை சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, அடிப்படையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்கிறது, ஒரு குழந்தைக்கு, ஒரு பிள்ளைக்கு 2 வருடங்கள் தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். ஹவுலைனி காமிலைன் என்று குர்ஆன் சொல்கிறது. 2 பூர்த்தியான 2 வருடங்கள். இன்று அதனை ஆய்வு செய்ய விஞ்ஞானம் சொல்கிறது, பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கின்ற நிறைய நோய்களுக்கான மருந்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாய்ப்பாலிலே வைத்திருக்கிறார். இன்று எடுத்து பாருங்கள், எத்தனை வீடுகளில் எத்தனை தாய்மார்கள் இந்த பிள்ளைகளுக்கு 2 வருடங்கள் பூர்த்தியாக தாய்ப்பால் ஊட்டுகிறார்கள். சின்ன சின்ன விஷயங்கள் சகோதரர்களே, அதுதான் எங்களுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்கள். பராமுகமாக இருக்கிறோம், கவனீனமாக இருக்கிறோம். பார்த்தால் 4 வயதிலே அந்த பிள்ளைக்கு புற்றுநோய். கேள்விப்படுகிறோமா இல்லையா? 8 வயதிலே சுவாச நோய், 9 வயதிலே அங்கே மௌத்து, மரணம் கண்ணெதிரே. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, இஸ்லாம் சொல்கிறது ஹவுலைனி காமிலைன், தாய்ப்பால் ஊட்டுங்கள், அது மருந்து. அது கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, இதிலே நாங்கள் தவறு விடுகிறோம். அது ஆரோக்கியத்தை அது கெடுக்கிறது. துஆ கேட்பது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் முக்கியமானது. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திலே மிகப்பெரிய ஒரு பங்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக குர்ஆன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம் மனிதனுடைய தூக்கத்தை பற்றி இஸ்லாம் பேசியிருக்கிறது, குர்ஆன் பேசியிருக்கிறது. وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا. எடுத்து பாருங்கள், எங்களுடைய லைஃப் ஸ்டைல், எங்களுடைய தூக்கத்தை எடுத்து பாருங்கள். பாடசாலை, எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய தூக்கத்துடைய நேரத்தை எடுத்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஷாவுக்கு பின்னர் கதைப்பதை வெறுத்தார்கள். அது இரவு ஆரம்பித்து விடுகிறது, தூக்கத்துடைய நேரம். இன்று சர்வ சாதாரணமா 12 மணி என்பது. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களை, மரணத்தை பற்றி பேசுகிறோம், நோயை பற்றி பேசுகிறோம். இல்லை, அது இங்கே இருந்து உருவாகிறது. வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகத்தி வாஹ்சினு. ஒரு காலம் நீங்கள் உங்களை அழிவுக்கு உட்படுத்த வேண்டாம். குர்ஆன் சொல்கிறது, வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, தூக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஓய்வாக தந்திருக்கிறான். இரவை விழிப்பதற்காக தரவில்லை. கண்ணியமான பிரிவுகளை சகோதரிகளே, எமது பிரதேசத்தினுடைய கைசேதம் என்ன தெரியுமா? கைசேதம் இரவு நேரங்கள். சுப்ஹானல்லாஹ், பதில் சொல்லியாக வரும் சகோதரர்களே. தும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நயீம். அல்லாஹ் உனக்கு தூக்கத்தை தந்தான், கண்ணை தந்தான், இரவை தந்தான், ஆரோக்கியத்தை தந்தான். நீ ஏன் பாதுகாக்கவில்லை? அல்லாஹ் கேட்கும் போது என்ன செய்வது? இரவெல்லாம் கடை துறக்க வேண்டியிருந்தது, உழைக்க வேண்டியிருந்தது, சம்பாதிக்க வேண்டியிருந்தது. ஒரு காரணம் சரி வராது சகோதரர்கள். மாற்ற வேண்டும். என்னை நாங்கள் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நாங்கள் பேசினோம். இந்த வியாபார நிலையங்களை இரவு 9 மணியோடு 8 மணியோடு மூடுங்கள். தயார் இல்லை. அவர் மூடினால் நான் மூடுகிறேன். கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, இந்த எமது பிரதேசத்தில் இருக்கின்ற இரவு நேர கடைகள் தொடர்பாக உரிய அதிகாரியிடம் பேசினோம். மாற்றுவதற்கு தயாரில்லை. அமானிதங்களை நாங்கள் ஒப்படைத்து விட்டோம். அமானிதங்களை உரிய தரப்புக்கு சொல்லிவிட்டு இன்று உங்களிடத்திலே அந்த அமானியத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகத்தி வாஹ்சினு. உங்களை நீங்கள் அழிவுக்குட்படுத்த வேண்டாம்,
தூக்கம் என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. உரிய நேரத்துக்கு தூங்காவிட்டால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்கிறது, இந்த கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்கிறது. அதற்கு பதில் சொல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது. சகோதரர்களே, எத்தனை இளம் வயதிலே உள்ளவர்கள் கண் பார்வை கோளாறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சிந்தியுங்கள், எங்கள் ஒவ்வொருவருடைய இந்த லைஃப் ஸ்டைலை எடுத்து பாருங்கள். எத்தனை மணிக்கு நான் தூங்குகிறேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, என்னுடைய உம்மத்துடைய பரக்கத் அபிவிருத்தி அது காலை நேரத்தில் இருக்கிறது என்றார்கள். எத்தனை பேர் எழும்புகிறோம் சகோதரர்களே? எத்தனை பேர் எழும்புகிறோம் காலையிலே? எத்தனை பேர் சுபஹ் தொழுகிறோம்? நோய் வராமல் என்ன செய்யும்? கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் மிக பிரதானமாக இன்று சகல நோய்களை பற்றி பேசுகின்ற போதும் முதலாவது சொல்வது இந்த உணவு பழக்க வழக்கம். ஒரு காலத்திலே பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புகின்ற போதும் தாய்மார்கள் அதிகாலை 4-5 மணிக்கு எழுந்து வீட்டிலே சுகாதாரமான, சுத்தமான, ஆரோக்கியமான உணவுகளை தயாரித்து கொடுத்தார்கள். இன்று பெட்டிலே இருந்து கொண்டு பணத்தை கொடுக்கிறார்கள். வாங்கிக்கொள், தேவையானதை எடுத்துக்கொள். கண்ணியமான பேய்களை சகோதரிகளே, இந்த ஆரோக்கியமற்ற உணவுகள் நான் சொல்ல தேவையில்லை, பட்டியல் போட தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அதனுடைய விபரீதம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தவிர்க்க முடியவில்லை. இல்லை. வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகதி வாசினு, உங்களை நீங்கள் அழிவுக்குட்படுத்த வேண்டாம். குர்ஆனுடைய வசனம் இது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த உணவு, இந்த தூக்கம் ஒரு மனிதனுடைய உளரீதியான, மனரீதியான சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது. அதிலே தவறு விடும்போது, பிழை விடும்போது அதை நாட்பட்ட நோய்களாக எங்களை மாற்றுகிறது. திடீர் மரணங்களை சம்பவிக்க சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, அதே போன்று மிக பிரதானமான ஒரு அம்சத்தை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய நோய்க்கு, ஒரு மனிதனுடைய நஷ்டத்துக்கு, பிரச்சனைக்கு, சோதனைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக சொன்னார்கள், கண்ணூறு கண் திருஷ்டியை சொன்னார்கள். பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டும், கண்ணூரை விட்டும், கண் திருஷ்டியை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் பாதுகாப்பு தேடுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு குழந்தையுடைய அப்படியே முகம் சிவந்து போகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பிள்ளைக்கு கண்ணூறு பட்டிருக்கிறது, அதனை ஓதிப்பார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான பிரிவுகளே, சகோதரர்களே, இன்று எல்லோருடைய பழக்கத்திலும் வழக்கத்திலும் மாறி இருக்கின்ற ஒன்றுதான், நாங்கள் எங்கே போகிறோம், என்ன சாப்பிடுகிறோம், என்ன உடுக்கிறோம், சகலதையும் எல்லோரும் பார்க்க வேண்டும். சமூக வலைதளங்கள் உண்டாக எல்லோரும் பார்க்க வேண்டும். நான் எங்கே போயிருக்கிறேன், என்ன சாப்பிடுகிறேன், நான் என்ன உடுத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவருடைய ஆடையை கலட்டும் போது நபி அவர்களோடு இருந்த ஒரு சஹாபி அவருடைய அழகை பார்த்து பிரமிச்சு விடுகிறார். இவ்வளவு அழகாக இருக்கிறார், அப்படியே மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் நீங்கள் இப்படி சொன்னீர்கள்? நீங்கள் மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்கலாம், இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று சொல்லியிருக்கலாம். உடனடியாக நீங்க உது செய்து அந்த தண்ணீரை நீங்கள் அவருக்கு குடிக்க கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடைபெறக்கூடியது. பிள்ளைகள் அழுகிறது என்று சொல்கிறோம், கத்துகிறது என்று சொல்கிறோம், பல்வேறுபட்ட நோய்களோடு அசௌகரியத்தை நோக்கி செல்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ் தந்திருக்கின்ற, எங்களுக்கு நியமத் தந்திருக்கிறான், அருட்கொடை செய்திருக்கிறான். நாங்கள் போகிறோம், வருகிறோம், சாப்பிடுகிறோம். எதற்காக? ஏன் நாங்கள் அடுத்தவருக்கு காட்ட வேண்டும்? சூரத்துல் ஃபலக்,
சூரத்துல் ஃபலக்கில் அல்லாஹ் சொல்லக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், மின் ஷர்ரி மா ஹலக், படைப்பினங்கள் சகல படைப்பினங்களுடைய கெடுதியை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்திடு. ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரருடைய பொறாமையை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்திரு. உங்களோட பிள்ளையை பார்த்துட்டு, நீங்க சாப்பிடுற சாப்பாடை பார்த்துட்டு அவர் பிரமிச்சு விட்டால் அவருடைய தாக்கம் ஏற்படுமா இல்லையா? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. சிந்திக்கப்படாத பகுதிகள் இது. வெறுமனே நோய்களை மட்டும் பேசுவது நோக்கம் அல்ல. என்ன காரணம்? ஏன் பாதிக்கப்படுகிறோம்? ஏன் எங்களுக்கு குடும்பத்திலேயே இல்லாத, நினைத்தும் பார்க்க முடியாத நோய்களை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம்? எனவே இது மிக பிரதானமான ஒரு பகுதி, தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் கூட சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. இதனை பார்த்து இதனை ஒரு பொறாமைப்படக்கூடிய ஒருவர் இதை பிரமிச்சு விட்டால் அதனுடைய தாக்கம் நேரடியாக இருந்தாலும் சரி, அது புகைப்படத்தில் இருந்தாலும் சரி, அது காணொலியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது வந்து சேரும், சந்தேகம் கிடையாது. குர்ஆன் நபியுடைய ஹதீஸ். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, இதிலே இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நோய்களுக்கு சில மருந்தை சொன்னார்கள். பிரார்த்தனைகளை சொன்னது போன்று நபி அவர்கள் கரிஞ்சீரகத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். கரிஞ்சீரகத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மௌத்தை தவிர, ஒருவருடைய மரணத்தை தவிர சகல நோய்க்கு மருந்து என்றார்கள். அது இன்று சொல்லலாம், அதற்கு மருந்து இல்லை, இதற்கு மருந்து இல்லை, கண்டுபிடிக்கவில்லை, விஞ்ஞானம் சொல்லலாம். இஸ்லாம் சொல்கிறது இல்லை, கரிஞ்சீரகம் மௌத்தை தவிர உனக்கு சகல நோய்களுக்குமான மருந்து என்று சொல்லுவோம். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாமியர்கள் நாங்கள் அழகான ஒரு அற்புதமான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். நாங்கள் ஒரு அழகான வாழ்க்கை முறையை நுபுவத் பெற்று 23 வருட காலங்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரிகளை கொண்டவர்கள். எனவே மிக பிரதானமான ஒரு அம்சம் இந்த ஆரோக்கியம் என்பது. மரணங்கள், மௌத்து, அது இயற்கையாக செயற்கையானது, திடீரென்று வரக்கூடியது, இளம் வயதிலே வரக்கூடியது, சிறுபிராயத்திலே வரக்கூடியது என்று நாங்கள் சொன்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எனவே அதற்கு தடையாக இருக்கின்ற நான் மிக மிக சொற்பமான இன்று இருக்கின்ற அதி உச்ச பிரச்சனைகளை மட்டும் நான் உங்களோடு இந்த குத்துபாவிலே பேசியிருக்கிறேன். இது தவிர உள்ள நிறைய ஆரோக்கியம் தொடர்பாக நாளாந்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், உணவை சாப்பிடுகின்ற முறைகள், எங்களுடைய வுது, எங்களுடைய தொழுகை, எங்களுடைய நோன்பு, இது ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை கேட்போம். அதே நேரம் இந்த சர்வதேசத்திலே எங்களுடைய உடன்பரவா முஸ்லிம் சகோதரர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பிரார்த்தனைகளை நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஈடுபட வேண்டும். குறிப்பாக இன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஒவ்வொரு தொழுகையிலும் 5 நேர தொழுகைகளில் குனூத் ஓதுமாறு பணித்திருக்கிறார்கள். சுபகுடைய குனூத்திலே இது இருக்கிறதா இல்லையா என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது.